ಮೂಷಿಕವಾಹನ ಮೋದಹಸ್ತ ಸಾಂಬರಕರ್ಣ ವಿಲಂಬಿತ ಶೂದ್ರ ವಾಮನ ರೂಪ ಮಹೇಶ್ವರ ಪುತ್ರ ವಿಘ್ನ ವಿನಾಯಕ ಪಾದ ನಮಸ್ತೆ. ಜೈ ಗಣೇಶ பாகிமாம். ஸ்ரீ கணேச ரக்ஷமாம். ஸ்ரீ கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். சனி வக்ர நிவர்த்தி பலன்கள். அது என்ன சனி வக்ர நிவர்த்தி பலன்கள்? கடந்த காலகட்டங்களில் சனி பகவான் வக்ரகதியில் இருந்தார். எப்போலேருந்து வக்ரகதியில் இருந்தார் அப்படின்னாக்க 2/7/2025 புதன்கிழமையிலேருந்து அவர் வக்ரகதியில் ஆனார். தன்னுடைய ஆட்சி வீடான கும்பத்தில் செயலற்று இருந்தார் சனி பகவான். நாம் இப்போ இது எல்லாமே பார்க்குறது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்குறோம். திருக்கணிதப்படி மாறுமா? திருக்கணிதப்படி மாறும். அதனால் நம்ம பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கப்படி. இப்போ அந்த இடத்துல இருக்கிற சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. இத்தனை நாள் சைலண்ட்டாக இருந்தார், இனி வயலண்ட்டாக மாற போகிறாரு. அப்போ சைலண்ட்டு வயலண்ட்டு என்ன சாமி பயமுறுத்தி விட்றீங்களே சைலண்ட்டு வயலண்ட்டுன்னு? ஆமாம், செயலற்ற தன்மை. கார் இத்தனை நாளாக ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு, வண்டி இத்தனை நாளாக ஸ்டார்ட் ஆகாமல் இருந்துச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி பிடிச்சா 6/3/2026 வருடம் அதிரடி ஆஃபர் தான். சாமி ஆஃபர் கொடுப்பாரா ஆப்பு வைப்பாரா? கொஞ்சம் தயவுசெய்து நல்லா சொல்லிடுங்க சாமி. கண்டிப்பாக சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சனி கெடுப்பதையும் யாராலும் தடுக்க முடியாது. தனி தண்டனை கொடுக்க ஆரம்பித்தாச்சுன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது, குறைக்கலாமே தவிர தடுக்க முடியாது. அப்படியே ஏற்பட்ட சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி ஆரம்பமாகுது. எப்போ சாமி ஆகுது? எத்தனை நாள் அவங்க இருக்கிறாங்க? வருகின்ற 17/11/2025 அன்னைக்கு சனி பகவான் வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. வக்ரம் நிவர்த்தி அப்படின்னாக்க அவர் ஃபுல் பிளட்ஜில் வேலை செய்ய போகிறாரு. 138 நாள் வேலை இல்லாமல் சைலண்ட் மோடில் இருந்தார். அவர் வேலையை ஆரம்பிக்க போகிறாரு. வேலையை ஆரம்பித்தா அதிரடி ஆட்டம் அத்தனையும் ஆரம்பமாகுமா? ஆகும். சரி, அவர் எத்தனை நாள் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க 6/3/2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரையிலும் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. போகிற நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னு பார்த்தாக்க ஏற்கனவே அஷ்டமத்த சனி, அர்த்தாஷ்டம சனி, 7.5 சனியில் படாத பாடுபட்டு இருக்கிறவங்களுக்கு கூடவே ராகு பகவானும் அதே கும்பத்தில் சேர்ந்துருக்காரு. ஒரு சனி பகவான் கொடுக்கறதையும் ஒரு சனி பகவான் கெடுக்கிறதையும் பார்த்துருக்குறோம். இப்போ 2 சனி பகவான் அங்கே இருக்கிறதுக்கு சமானம். அப்போ இந்த காலகட்டங்கள் 17/11/2025 6/3/2026 வரலும் ரொம்ப 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 எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, பொருளாதாரத்தில் சறுக்கல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, அதே போல் தேவையற்ற அவமானங்கள், தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த கடன் வாங்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும், நீங்கள் வாங்கின கடனை கொடுக்க முடியாத காலகட்டங்கள் இருக்கும். யாருக்காவது ஜாமீன் ஜவாப் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுவும் சிக்கலில் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செயல்படணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க சனி பகவான் ஒரு சனி பகவானாக இருந்தால் பரவாயில்ல, 2 சனி பகவானாக இருக்கார். இதுக்கு நடுப்புற பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இதுவரையிலும் சனி பகவான குருவுடைய பார்வையில் இருந்தார். 3ஆம் இடமான மிதுனத்தில் இருந்த குரு சனி பகவானுடைய தன்னுடைய விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக பார்த்துக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே சனி பகவான் அங்கே வக்ரத்தில் இருந்தார். இப்போ குரு பகவான் என்ன பண்ணிட்டாரு? அதிசாரம் வாங்கி அவரும் கர்க்கடகத்துக்கு வந்துட்டார். அவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க 21/12/2025 வரையிலும் அதிசாரத்தில் இருப்பார். 8/10/2025 21/12/2025 வரையிலும் குரு அதிசாரத்தில் இருக்கிறாரு. அதிசாரத்தில் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னாக்க கர்க்கடகத்தில் உச்சம் பெற்று இருக்கார். அவர் பலம் பெற்றுட்டார். ஆனால் குருவுடைய பார்வை சனி பகவானுக்கு இல்லாதனால இத்தனை நாள் குரு பகவான் கட்டுப்படுத்தி வச்சுருந்தார்.
எந்த சனி பகவானை கட்டுப்படுத்தியிருந்தார்? வக்ரமான சனி பகவானை குரு. எப்போதுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்போம். சனி பார்த்த இடம் மற்றும் நின்ற இடம் பாழ், அதாகப்பட்டது பிரச்சனைக்குரிய இடம். சனி நின்ன இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர், சனி பகவான் பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடிய தன்மை உடையவர். அவரை இத்தனை நாளாக குரு பகவான் வேண்டாம் உற்று அப்படின்னு சொல்லி தன்னோட பார்வைக்கு நேராக வச்சுருந்தார். 9ஆம் பார்வையான விசேஷ பார்வையில் வச்சுருந்தார். அதனால் அவர் ஏற்கனவே வக்ரமும் ஆகி போயிட்டார், செயலற்ற தன்மையில் ஆகி போயிட்டார், குரு பார்வையில் இருந்தார். அதனால் கடந்த 138 நாளும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே 12 ராசிக்காரங்களுக்குமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் இனிதான் பிரச்சனை ஆரம்பம். ஏன் அப்படின்னாக்க, ஏற்கனவே ராகு அங்கே இருக்கார், கூட சனி பகவானும் இருக்கார், குரு பார்வை இல்லாமல் இருக்கிறாரு. ஏற்கனவே பார்த்தோம்னாக்க அஷ்டமத்து சனி அப்படின்றது கர்க்கடக ராசிக்காரங்களுக்கு, அர்த்தாசிரம சனி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசிக்காரங்களுக்கு, கும்பராசிக்காரங்களுக்கு, மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 சனி. இவங்க எல்லாருமே படாத பாடுபட்டு இருக்காங்க டிசம்பர் 2023லேருந்து. அப்போ இந்த பிரச்சனைகள் நடுப்புற ஓஞ்சிருந்துச்சு 138 நாள். திருப்பி சனி பகவான் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறாரு. அதிரடி ஆட்டம் ஆரம்பித்தார் அப்படின்னு சொன்னாக்க அவரை தடுக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அவருடைய வீரியத்தை குறைக்கக்கூடியவங்க 2 பேர். யார் அப்படின்னாக்க, எம்பெருமான் விநாயகர், அடுத்தது எம்பெருமான் ஆஞ்சநேயர். இவங்க 2 பேரை இந்த 17/11/2025லேருந்து 6/3/2026 வரலும் கெட்டியாக எல்லா ராசிக்காரங்களும் பிடிச்சிக்குங்க. என்ன சாமி, யாராலையுமே கட்டுப்படுத்த, அவருடைய தகப்பனான சூரியனாலையும் கட்டுப்படுத்த முடியாது, அவருடைய குழந்தையான மாந்தியினாலையும் கட்டுப்படுத்த முடியாது. இவரை சனியை கட்டுப்படுத்தக்கூடியவங்க அப்படின்றது 2 பேர், எம்பெருமான் விநாயகர் மற்றும் எம்பெருமான் ஆஞ்சநேயர். சரி, இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா? இப்போ ஒரு சில பேருக்கு ராசி உள்ளவங்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சுமநாதன் சரியில்லாதவங்களுக்கு எந்தெந்த கோயில்களில் போயிட்டு எந்த தெய்வத்தை வணங்கணும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் சொல்கிறோம். இதை தவிர நான் இப்போ ஒரு மூலமந்திரம் சொல்கிறேன், இதை எல்லா ராசிக்காரங்களும் சொல்லலாம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். மந்தக்காரகன் மெல்ல செல்லும் கிரகம், அவர் கால் ஊனமானவர், மெல்ல செல்லும் கிரகம். அதனால் இந்த காயத்ரி மந்திரத்தை எல்லா ராசிக்காரங்களுமே காலையில் குறைஞ்சபட்சம் 8 ட்ரிப்பு சொல்லணும். அது என்ன சாமி 8 கணக்கு அப்படின்னாக்க, நியூமராலஜி படி சனி பகவானுடைய எண் 8. இந்த சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் ஒவ்வொரு ராசிக்கும் கொடுப்பாருன்றதை பார்க்கலாமா? அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மிதுனத்துக்கு அதிபதி புதன். புதனுக்கு எப்பொழுதுமே நட்பு கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்படியேற்பட்ட சனீஸ்வர பகவான் இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகிறாரு. அவர் எங்கே இருக்கார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடம் அப்படின்றது அவருடைய ஆட்சி வீடு. ஆட்சி வீட்டில் அவர் மட்டும் தனித்து இருக்கல, கூட பிரம்மாண்டம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவானும் இருக்கார். நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் 9ஆம் இடம் அப்படின்றது புகழ்ஸ்தானம் அப்படிம்போம், உயர் கல்வி ஸ்தானம் அப்படிம்போம். கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசியில் இருந்துக்கிட்டே 9ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவானையும் ராகு பகவானையும் தன்னுடைய விசேஷ பார்வை செலுத்தி கட்டுப்படுத்தி கொண்டிருந்தார். இப்போ அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்க, குரு பகவான் அதிசாரம் வாங்கி அவருடைய உச்ச வீடான கர்க்கடத்துக்கு போயிட்டார். அவர் அங்கே சற்றேறக்குறைய 21/12/2025 வரலும் இருக்கக்கூடியவர். அப்போ இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை அதாவது தன்னுடைய 9ஆம் இடத்துல இல்லாததுனால 9ஆம் இடத்துக்கு பங்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்ன சாமி பங்கம் அப்படின்னாக்க,
உயர்கல்வி எழுதக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட்டு, ஐபிஎஸ்ஸு, ஐஎஃப்எஸ்ஸு மற்றும் பிஹெச்டி எழுதக்கூடியவங்களுக்கு சற்று மன கிளேச்சமங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனம் பயம் கலந்த பதட்டம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இங்கேருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு போயிருப்போம், அங்கே போனோட்டு எல்லாமே பிளாங்க் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் படிக்கிறதோட 1க்கு 10 ட்ரிப்பு எழுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க பிரச்சனைகளுடைய வீரியத்தை தவிர்க்கலாம். அதே போல் உயர்கல்வி படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லக்கூடியவங்களுக்கு அந்த குருவோடைய பார்வை இருந்ததுனால கேட்ட இடத்துல பணம் கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ அந்த பணம் கிடைக்கிறதுல பிரச்சனை இருக்குது. அடுத்தது 2, தனக்காரனான குருவோடைய பார்வை இல்லாததுனால பிஆர், விசா, சிட்டிசன் மற்றும் கிரீன் கார்டு முயற்சி பண்ணக்கூடிய மிதுனராசி என்பவர்களுக்கு அது சற்று காலதாமதமாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாகப்பட்டது 6/3/2026 வரலும் அது பாஸ் ஆகுமா, பாஸ் ஆகாதா, கிடைக்குமா, கிடைக்காதா, கிரீன் கார்டு அப்ளை பண்ணுமோ, நமக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, விசா அப்ளை பண்ணுமோ, கிடைக்குமா, கிடைக்காதா அப்படின்ற ஒரு பதட்டமான நிலையிலேயே இந்த சனி பகவான் வச்சிருப்பார். சரி, எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது, சனி பகவான் நின்ற இடத்தையும் பாழாக்கக்கூடியவர், பார்த்த இடத்தையும் கெடுக்கக்கூடியவர் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் பார் அப்படின்ற காலகட்டங்கள். அப்போ இந்த சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறார். 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். அப்போ இந்த மிதுனராசியை சேர்ந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் கடந்த காலகட்டங்களில் 138 நாளில் நல்ல வருமானம் பெற்றுட்டு இருந்தீங்க. அந்த வருமானத்தில் தடைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன்காரர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பெரிய லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்காம சிறிய லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உழைப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அதற்கு உண்டான பலன் கம்மியாக இருக்கும். அப்போ இந்த காலகட்டமான 17/11/2025 6/3/2026 வரையிலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் பெருங்கொண்ட முதலீடு, அதே போல் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறேன், அதை இப்போ இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறேன், இது எல்லாம் தவிர்த்தா பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். சரி, இதை தவிர சனி பகவானுக்கு சப்தம பார்வை அப்படின்றது 7ஆம் பார்வை இருக்குது. இந்த 7ஆம் பார்வை அப்படின்றது உங்களுடைய 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான சிம்மத்தை பார்க்குறார். அப்போ நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எடுக்கின்ற முயற்சிகளை 1 ட்ரிப்புக்கு 2 ட்ரிப்பு, 2 ட்ரிப்புக்கு 3 ட்ரிப்பு யோசனை பண்ணி எடுங்க. யோசனை பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அதாவது தகவல் தொடர்பு எல்லாராலும், உங்களுக்கு மேலே உள்ள அதிகாரினாலையும் சரி கீழே உள்ள அதிகாரினாலையும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்றது இந்த 17/11/2025 6/3/2026 வரலும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறத தவிர்ப்பது சிறந்தது. அதே போல் தகவல் தொடர்பு துறைகளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது இந்த கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த ஜியோ, ஏர்டெல்லு மற்றும் பிஎஸ்என்எல் இதில் வேலை பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தகவல் தொடர்பில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் ப்ரோக்ராம் பண்ணக்கூடியவங்களுக்கும் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த 17/11/2025 6/3/2026 வரலும் யாருக்கும் வாக்குறுதி, ஜாமீன், ஜவாப்பு எதுவும் போடாதீங்க. போட்டால் நீங்கள் தான் கட்ட வேண்டிய காலகட்டமாக இருக்கும். சரி, அடுத்தது சனி பகவானுடைய விசேஷ பார்வை அப்படின்றது 10ஆம் பார்வை. இந்த 10ஆம் பார்வையாக அவர் எந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னுட்டாக்க உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடம் அப்படின்றது விருச்சிகம். நீண்ட நாட்களாக
படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு திண்டாடிக்கிட்டு இருந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் நானும் ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறேன் சாமி, ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ எனக்கு கிடைக்க வேண்டிய பண வரவோ கிடைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த 17/11/2025 6/3/2026 பதவி உயர்வு கிடைக்கும், பண வரவு கிடைக்கும். வேலையில் நிரந்தரமற்ற தன்மையில் கான்ட்ராக்டாக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இதுவரையிலும் அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசு சம்பந்தமான பிரச்சனைகள் லிட்டிகேஷன் அத்தனையும் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசுடைய உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. நீண்ட நாட்களாக வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு வேலையும் கிடைக்கும். வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதற்கு உண்டான தனக்காரகனான குருவுடைய பார்வை உங்களுடைய இந்த ராசிக்கு 6ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னாக்க போனோமா வந்தோமா ஜெயிச்சது கிடையாது, போராடி தான் இந்த மிதுனராசி என்பவர்கள் ஜெயிக்கணும். ஏன்னா சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ராசிக்கு 6லையும் அதே போல் குரு பார்வை இருக்கிறதுனாலையும் இந்த பிரச்சனைகள் சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டம். சரி, ஒரு சில மிதுனராசி என்பவர்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னு சொன்னாக்க கொடுக்கக்கூடிய பலனின் தன்மையை குறைக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ யாருக்கிட்ட சரணாகதி அடையணும் அப்படின்னாக்க திருக்கொள்ளிக்காடு அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இந்த திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வர பகவானுக்கு பிரகஸ்தி பெற்ற ஸ்தலம். அதுவும் பொங்கு சனிக்கு மிக முக்கியமான ஸ்தலம் அப்படின்றது இந்த திருக்கொள்ளிக்காடு. இந்த திருக்கொள்ளிக்காடுக்கு இந்த 17/11/2025 6/3/2026 ஏதேனும் ஒரு நாள், அது சனிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லதா, சனிக்கிழமையாக இருந்தால் ரொம்ப நல்லது. அங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே அங்கே உள்ள ஸ்தானிக குருக்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அவங்க அபிஷேக பொருட்கள் அபிஷேக திரவியங்களை வாங்கி வைப்பாங்க. நீங்கள் வெள்ளிக்கிழமை புறப்பட்டு திருக்கொள்ளுக்காடி போயிட்டு அங்கே உள்ள தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த அபிஷேக திரவியங்களை வாங்கி குடிச்சு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகும். சாமி, எனக்கு அவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே சாமி, திருக்கொள்ளிக்காடு ஏதாவது லோக்கலில் ஏதாவது ஒன்று இருந்தாக்க சொல்லுங்களேன் அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு சிவஸ்தலத்தில் நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை காலையில் 6 to 7 சனி ஹோரையில் ஒரு எள் தீபம் 9 முறை பிரதட்சணம். இதை தவிர அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கும் 2 கிலோ நாட்டு செக்கு நல்லெண்ணெய் மாதம் வாங்கி கொடுங்க. அங்கே உள்ள சிவாச்சாரியார்கிட்ட சொல்லி இந்த 1 கிலோ எண்ணெயை மேனியில் தேய்க்கிறதுக்கு, ஈஸ்வரனுக்கும் தாயாருக்கும் சனீஸ்வரனுக்கும் மேனியில் தேய்க்கிறதுக்கு வச்சுக்குங்க. அடுத்த 1 கிலோவை தீபம் ஏற்ற வச்சுக்குங்க. எப்பொழுதுமே இருளான ஒரு அறையில் ஒரே ஒரு மண்ணகல் தீபம் ஏற்றினோம் அப்படின்னாக்க அத்தனை இருளையும் போக்கக்கூடியது தீபத்துக்கு உண்டானது. அதே போல் ஈஸ்வரனுடைய மேனியும் சரி, தாயாருடைய மேனியும் சரி, சனீஸ்வரனோட மேனியும் குளிரும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் கிராஜுவலாக குறையும். சரி சாமி, எனக்கு அதுக்கும் வாய்ப்பு இல்லை, எனக்கு வேலை ரொம்ப டைட்டாக இருக்குது, நான் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கேன், அதனால் அங்கே கோயில்கள் இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்க நீங்கள் பண்ண வேண்டியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு நான் ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லித்தரேன். இது சனியுடைய காயத்ரி மந்திரம். ஓம் காகத்வஜாய வித்மகி கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத். இதை 17/11/2025 6/3/2026 வரையிலும்
தினமும் 8 முறை குளிச்சுட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்க வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை எல்லாமே எப்படி சூரியனை கண்ட பனி விலகுதோ அதே மாதிரி விலகும். இதில் பார்த்தீங்க உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னாக்க 2ஆம் இடத்துல ராசியில் இருந்த குரு பகவான் 2ஆம் இடத்தான வாக்குஸ்தானத்தில் போயிட்டு அவருடைய பார்வை 5ஆம் பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரோ அவங்க ஒரு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பிரச்சனைகளுடைய வீரியம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ மொத்தத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி 85 விழுக்காடு பலன்களை தரும் அப்படின்றத இந்த அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.